திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தேர்தல் சமயத்தில் அரசியலில் இது ஒரு மிக முக்கியமான சந்திப்பு தான். ஏன்னா சசிகலா அவர்கள் ஏற்கனவே கட்சி துவங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். ராமதாஸ் அவர்கள் கூட்டணி நிச்சயமாக நான் பலமான கூட்டணிக்கு தான் போவேன், ஒரு வலுவான கூட்டணி, வெற்றியடையும் கூட்டணிக்கு போவேன் அப்படிங்கிறது அவருடைய இதா இருக்கு. அவர் எது சரியான கூட்டணியாக இருக்கும்னு அவரும் யோசித்துக் கொண்டிருக்க தருணம். இன்னும் சொல்ல போனா சொந்த மகனாலேயே அவர் அவருக்கு ஒரு துரோகம் நடந்திருக்குங்கிறத பார்க்கின்றோம். இது கிட்டத்தட்ட இவங்க இருவரும் இணைவது என்பது துரோகங்களை வீழ்த்தும் ஒரு கூட்டணியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறேன். இந்த பக்கம் பார்க்கும் பொழுது ரெண்டு பேருமே அரசியல்ல ரொம்ப வருடமாக கடுமையாக உழைத்தவர்கள். நீங்க பதவிக்கு ஆசைப்படாமல், அது ராமதாஸ் ஐயாவாக இருக்கலாம் இல்ல சசிகலா அவங்களா இருக்கலாம், ரெண்டு பேருமே எந்த பதவிகளுக்கும் ஆசைப்படாதவர்கள். ஆனால் நீங்க எல்லா அரசியல் நிகழ்வுகளுக்கும் பக்கபலமாக, இன்னும் சொல்ல போனா உறுதுணையாக ரெண்டு பேருமே அவங்க அதிமுகவில் இருக்கலாம், இவர் அதே மாதிரி பாமக இருக்கலாம். ரெண்டு பேரும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், கடுமையாக மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள். சோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது அந்த கூட்டணிக்கும் இந்த கூட்டணிக்கும் நல்ல ஒரு மக்கள் பார்க்கும் பொழுது துரோகம் செய்தவர்கள் எந்த பக்கம் இருக்கிறார்கள், தியாகம் செய்தவர்கள் எந்த பக்கம் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும் நான் பார்க்கின்றேன். சார், இந்த இருவரின் சந்திப்பு வரக்கூடிய தேர்தல்ல அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு அரசியல் பார்வையாளரா? இல்லைங்க, இன்னைக்கு அரசியல்ல நம்ம குறிப்பாக பேசும் பொழுது இன்னைக்கு மண்டலங்கள் பேசுறோம். நம்ம தென் மண்டலங்கள், வட மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பேசுறோம். இவங்க ரெண்டு பேரும் இணைவது என்பது நீங்க தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு என்டிஏல ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி வெற்றி பெறும் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி வெற்றி பெறும்? அவருடைய கூட்டம் என்பது இன்னும் சொல்லப்போனா ஒரு மேற்கு மண்டலத்தில் மட்டும் சுருங்கி போன ஒரு கூட்டமாக இருக்கின்றது. ஆனா இன்னைக்கு சசிகலா அவர்கள் எல்லா மண்டலத்திலும் அவர்களுக்கு ஏற்கனவே அது மத்திய மண்டலமாக இருக்கலாம், அதே நேரத்தில் தென் மண்டலமாக இருக்கலாம், ரெண்டுலையும் கடுமையாக கோலச்சக்கூடியவர். ராமதாஸ் ஐயா பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும், வட மாவட்டங்கள்ல நீங்க அடர்த்தியான வாக்குகளை அவர் பெற்றிருக்கக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனா பாமகவுக்கு எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி, தனிச்சிருந்தாலும் சரி, எப்பொழுதுமே ஒரு 5-6% வாக்குகள் இருக்கும்னா அதற்கு ராமதாஸ் ஐயா தான் காரணம். அதுக்கு அன்புமணி ராமதாஸ் இந்த அளவுக்கு உழைத்தார் என்பது நமக்கு தெரியும். அன்புமணி ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் மிக முக்கியமான காரணம். அப்போ ஓவரால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் நீங்கள் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர்கள் என்றால் இந்த இருவரையும் நம்ம சொல்லலாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.